பிரேமா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரும்போது எப்படிலாம் இருக்கணும் நிறைய அவேர்னஸ் வீடியோ நம்மளும் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சமீபமாக 2 இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு. ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டுருக்கோம். ஆனாலும் இது ஒரு தொடர்கதையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது சமீபத்தில் நடந்த 2 பெரும் சம்பவங்கள் யூஎஸ்ஏல ப்ளஸ் உனக்கு கனடாலையுமே நடந்திருக்கு, ரீசெண்டாக நடந்திருக்கு கனடாவில். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். பிரேமா, சிக்காகோவில் நடந்துச்சுல, அந்த இன்சிடென்ட் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், சிக்காகோவில் கேஸ் ஸ்டேஷன் நடக்குது. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேஸ் ஸ்டேஷன் அதாவது யூஎஸ்ஏல ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ். எங்கே ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டால் நான் கேஸ் ஸ்டேஷன் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நிறைய அங்கே தான் ராபரி நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப ஈஸியான விஷயத்தில் ராபரி பண்ணிட்டு போயிடலாம். ஒரு துப்பாக்கியை காமிச்சு அங்கே உள்ள பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா கேஸ் ஸ்டேஷன் நிறைய பேர் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு தொடர்கதை. அதனால் அங்கே நீங்கள் வேலை பார்க்கும்போது ரிஸ்க் அதிகம். அதை புரிஞ்சுக்கணும். இது எங்கே நடந்திருக்குன்னா சிக்காகோவில் உள்ள கேஸ் ஸ்டேஷனில் தான் இது நடந்திருக்கு. தெலுங்கானாலேருந்து வந்திருக்க பையன் சாய் தேஜா அப்படிங்கிறது பையனோட பேர். கன்கார்டியா நியூஸில் படிச்சுட்டு இருக்காப்புல. கேஸ் ஸ்டேஷன் அவர் வேலை பார்க்கும்போது தான் இது நடந்திருக்கு. படிக்கும் போது ஆனால் கேஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? அது பண்ணக்கூடாதுல்ல? ஆமாம், படிக்கும் போது நான் பல வீடியோவில் இதுவுமே சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே F1 வரீங்க அப்படின்னா இங்கே வேலை பார்க்குறது லீகல் கிடையாது. ஸோ அதுவே முதல் தவறு. ஆனால் இன்னொரு தவறு என்னன்னா நீங்கள் இஏடியில் இருந்தால் கூட கேஸ் ஸ்டேஷனில் மட்டும் வேலைக்கு போயிடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே நோ. ஸோ பகலில் நைட்டு அப்படிலாம் கிடையாது. எங்கேயுமே அந்த இடத்துல வேலை பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஈவன் கேஸ் ஸ்டேஷன் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது இப்போ அமெரிக்கன்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிஸ்க்கு தெரியும், அது எப்படி கையாளுறதுன்னு தெரியும், ரைட்? ஸோ நிறைய பேர்கிட்ட இங்கே செகண்ட் அமெண்ட்மெண்ட் அவங்க கையில் வெப்பனை கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அவங்க கையில் கூட வெப்பன் இருக்கும், நிறையா கேஷியர் கையில் கூட இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு த்ரெட்டன் ஆகும்போது அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பண்ணும்போது அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி. ஸோ யாரோ சில பேர் பண்ணுறாங்கன்னு நம்மளும் பண்ணிடுறதுல பெரிய ரிஸ்கில் மாட்டிக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கு. அந்த பையனோட ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கு. இத்தனைக்கும் அந்த பையன் ஷிஃப்ட் முடிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காப்புல ஃப்ரெண்டுக்காக. ஸோ ஃப்ரெண்டுக்காக அவங்க ஷிஃப்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான ஒரு ராபரி நடந்திருக்கு. அப்போ துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அன்னைக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு? அந்த பையன் கேஷியராக இருக்கும்போது இந்த மாதிரி துப்பாக்கியை காமிச்சு அங்கே ஒரு ராபரி நடந்திருக்கு. இத்தனைக்கும் ஸோ எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒருத்தவங்க துப்பாக்கியை காமிக்கிறாங்க நம்மள்ட்ட, நம்ம கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவோம். அதுதான் அந்த சுச்சுவேஷன் நம்ம பண்ண முடியும். அதுதான் அவரும் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கொடுத்த பிறகும் அந்த பையனை அவன் சுட்டிருக்கான். எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ ஒரு உயிர் அநியாயமாக போயிருக்கு. அங்கே பிபிஏ பண்ணி இங்கே எம்பிஏ பண்ணலாம், கன்கார்டியா யூனிவர்சிட்டி எம்பிஏ பண்ணி இங்கே ஒரு ட்ரீம், அமெரிக்கன் ட்ரீம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இங்கே ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணலான்னு ஒரு கனவோடு வந்த பையனோட கனவு ஒரு துப்பாக்கி குண்டில் பலியாயிருக்கு. ஸோ இதுதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அமெரிக்கா இஸ் சேஃபஸ்ட் கண்ட்ரிலாம் கிடையவே கிடையாது. நானும் இந்த கண்ட்ரியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ரைட்? நம்ம இருக்கிற கண்ட்ரியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக அதை ஒஸ்ட் கண்ட்ரின்னு நான் சொல்ல வரல. ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை நம்ம உள்ளே போயிடக்கூடாது, அந்த பிரச்சனைக்குள்ள. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ இப்படி பார்க்கும்போது இவங்க சிகாகோ நம்ம கன்சுலேட்டு எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இதை பற்றி ட்வீட் போட்டு அவங்கள பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிட்டாங்களா பிரேமா? இல்லை, இது வரைக்கும் நான் தேடின வரைக்கும் அந்த மர்டர் இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் தெரிய வருது. இங்கே டக்குன்னு பிடிச்சிருவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த இன்சிடென்ட் தெரிஞ்சிருக்கோம். யுனைடெட் ஹெல்த் கேரோட சிஇஓவை நியூயார்க் சிட்டியில் ஒருத்தன் சுடுறான். இன்னும் அவனை அதாவது இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அவன் பிடிப்பட்டதாக தகவல் இல்லை. ஸோ இத்தனைக்கும் அவ்வளோ நியூயார்க் சிட்டி சுற்றி அவ்வளோ கேமரா இருக்கும். அதுதான் அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த யுனைடெட் ஹெல்த் கேர் சிஇஓ ஷூட் பண்ணாங்களா, அது இன்னும் பிடிக்கலையா? ஆமாம், இப்போ இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் சரியான ஆளை அவங்க பிடிச்சதா தெரியல. ஒரு சஸ்பெக்டை கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதா லேட்டஸ்ட் நியூஸ். நிறைய கேஸ் நான் பார்க்குறேன், ஒரு வருஷம் கழிச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இல்லை அது ஐடென்டிஃபை பண்ணாமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த சிஇஓட சுட்டவங்களும் கண்டிப்பாக பிடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா? அது ஃபேஸ் முன்னாடி இமேஜ் ரிலீஸ் பண்ணாங்க. இவர் தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இமேஜ் ரிலீஸ் பண்ணி சென்ட்ரல் பார்க் எங்கே பார்த்தாலும் தேடினாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நபரை கொஸ்டின் பண்ணுறதா நியூஸ் வருது. அது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அமெரிக்காவில் எல்லாம் டக்குன்னு நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா நாடு மாதிரி தான் அமெரிக்காவும். ஸோ நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். இந்த வீடியோ பண்ணும்போதே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரி, இந்தியானா நம்ம இருக்கிற பக்கத்து மாகாணத்தில் இந்த மாதிரி கேஸ் ஸ்டேஷனில் சுடுறாங்க. சரி, கேஸ் ஸ்டேஷன் ஷூட்டிங் யூஎஸ்ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். 4க்கு 1 நடந்துகிட்டு இருக்கும் இங்கே கேஸ் ஸ்டேஷனில். அதுதான் நிதர்சனம். அதனால் நான் பல பேரை நான் சொல்லியிருக்கேன், 10 மணிக்கு மேலே கேஸ் ஸ்டேஷன் உள்ளே போகிறதோ இல்லை இது பண்ணுறதோ அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கேஸ் ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். நான் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது கூட சொல்லியிருக்கேன், 10 o'clock மேலே நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுறதே ரிஸ்க்கு தான். மீன்ஸ் நம்ம இப்போ ட்ரிப்பு போகும்போது நான் சொல்கிறேன்,
ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்தது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சிகாகோவில் நடந்தது, ஒரு உயிர் போனது. அடுத்த இன்சிடென்ட் அட்லாண்டாவில் நடந்தது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான், படிக்க வந்திருக்கா ஒரு பையன் தான். இந்த பையனும் தெலுங்கானாவை சேர்ந்த பையன் தான். ஸோ 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இந்த பையன் பேர் ஆரியன் ரெட்டி. அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் இது நடந்திருக்கு. அவங்க ரூமில் பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ அந்த பையன் வந்து வேட்டையாடுறதுக்கு துப்பாக்கி வச்சு வேட்டையாடுவாப்புல போல இருக்குது. இங்கே வந்து வாங்கி வச்சுருக்காங்க, ஓகே, லைசன்ஸாக. ஸோ அப்படி வந்து அந்த துப்பாக்கியை துடைக்கும் போது அது தவறுதலாக மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. அந்த மாதிரிலாம் நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிமா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தவறுதலாக மிஸ்ஃபயர் ஆகி அந்த பையன் இறந்துருக்கான். ஏன்னா அந்த பையன் இறக்கும் போது மீதி அவர்கள் நண்பர்கள் எல்லாமே இன்னொரு ரூமில் இருந்திருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி ஒரு என்ன சொல்கிறது. ஸோ பார்த்தியா, இந்த ஒரு விஷயத்தில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஸ்டூடெண்ட் அந்த பையன் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். நம்ம தமிழில் அழகான ஒரு பழமொழி இருக்குது, ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது அந்த ஒரு வேட்டையாடுறது துப்பாக்கி வாங்கி வச்சுருக்காங்கன்னா அதை பற்றி நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ மிஸ்ஃபயர் ஆகிருக்கு, ஆனால் மெயின்டைன் க்ளீன் பண்ணும்போது டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அதில் நிபுணத்துவம் பெற்றிருந்தால் அதில் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி அறகுறையாக பண்ணும்போது தான் நிறைய இன்சிடென்ட் இந்த மாதிரி அறகுறை விஷயத்தெல்லாம் நடக்குது. அதாவது வந்து முக்கியமாக இந்த வாட்டர் ரிலேட்டட் விஷயம் இங்கே அமெரிக்காவில் நம்ம தனி வீடியோவை போட்டிருக்கோம் இல்லையா? வாட்டரோட அவேர்னஸ் இல்லாமல் தண்ணியில் குடிச்சு ஸ்விம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஐஸ் கட்டி அது மேலே நிறையா நடந்திருக்கு. ஓகே, ஒரு லேக் ஃப்ரீஸ் ஆகிருக்கும் போது அதோட டேஞ்சர் தெரியாமல் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதே போல் தான் இதையும் நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் வந்து ஒரு உயிர் வந்து பலியாயிருக்கேன். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த கதறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் ஒரு விஷயம் வந்து க்ளீனாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ உங்களோட ப்ரியாரிட்டி என்னென்னு பாருங்கள். இந்த வேலை சம்மந்தமாக நீங்கள் போகும்போது இன்னொருத்தவங்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் போயிடாதீங்க. அதில் உள்ள டேஞ்சர் என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு நான் பார்க்குறவங்க எல்லாத்தையுமே சொல்கிறதா, நீங்கள் இப்போ ஒரு 4 hours அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் ஏதோ ஒரு ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த 4 hours உங்கள் லைஃப்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எங்கேயோ வந்துடுவீங்க. ஸோ அதாவது நீங்கள் அந்த 4 hours வந்து நீங்கள் அடுத்து இப்போ சாஃப்ட்வேர் ஜாப் போக போகிறீங்களா, எலக்ட்ரிக்கா, மெக்கானிக்கல், ஸோ அது சம்மந்தமாக ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி நான் வந்து பல பேருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அமெரிக்காவில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. தயவுசெய்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, இல்லை இங்கே இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கணும். கனடாவில் ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்களே பிரேமா, அதை பற்றி சொல்லுங்க. கனடாவில் எட்மாண்டில் நடந்தது. அங்கே பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அங்கே நிறைய ஜாப் பார்க்கலாம். இங்கே மாதிரி கிடையாது. அதாவது யூஎஸ் மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கனடாவில் இல்லை. அதனாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடாவை வந்து சூஸ் பண்ணுவாங்க. 20 வயசு பையன் தான், ஓகேவா, செக்யூரிட்டியாக வந்து அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையனை 2 பேர் வந்து பிடிச்சி தள்ளி பின்னாடி வந்து சுட்டிருக்காங்க முதுகில். பையனும் வந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. எதனால பிரேமா இந்த மாதிரி விஷயம்? இந்த இன்சிடென்ட் எக்ஸாக்ட் மோட்டிவ் வந்து தெரியல. ஸோ இதில் வந்து நிறைவேறி இருக்கா, இல்லை அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்ததா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியல. ஏன்னா கனடான்னு சொல்லும் போது ரீசன்ட் டைமாக இமிகிரன்ஸ் மேலே உங்களோட பார்வை வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ உங்களால் தான் இங்கே நாடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய அரசியல் சூழ்நிலையும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? தேர்தல் வரப்போது இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சி மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருந்துகிட்ருக்காங்க. இதனால் ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இமிகிரேஷன் லாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் இது வந்து மக்களிடையே வந்து ஒரு வெறுப்பை கூட தூண்டிருக்கலாம். என்ன விஷயம் தெரியல, நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து படிக்க வரும்போது வேலைக்கு வரும்போதோ அந்த ஒரு சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணும். அங்கே என்ன வந்து அரசியல் போயிட்டுருக்கு, அங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லா என்ன, அது ரொம்ப முக்கியம். அங்கே என்ன சட்டம் சொல்லுது, மக்கள் கையில் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறது.